ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்கனாமிக் சர்வே 2026 பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம டெப்த்தாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது யூனியன் பட்ஜெட் 2026-27. ஸோ ஒவ்வொரு வருஷமே இந்திய அரசாங்கத்தோட நிதி அமைச்சகம் பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு டேட் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவோட அடுத்த ஒன் இயருக்கான எவ்வளோ செலவுகள் இருக்குது, ஸோ அதில் எவ்வளோ நமக்கு வரவு இருக்குது, ஸோ அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே சொல்லுவாங்க. யார் அப்படின்னா இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க தான் அதை சொல்லுவாங்க. சரி, ஸோ இப்போதைக்கு இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்க? நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. இது ஒரு சாதனை. சரி, இது வரைக்கும் யாருமே இந்தியாவில் தொடர்ச்சியாக 9 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சது கிடையாது. நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக தாக்கல் பண்ண 9வது பட்ஜெட் இது. அப்போ இது வரைக்கும் இந்தியாவிலே அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தது யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். நம்ம தெரியும் இல்லையா, காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமரான மொரார்ஜி தேசாய். அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது 10 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காரு. ஸோ இந்தியாவிலே அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் 2வது இடத்துல நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. ஸோ இவங்க 2026 பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. முதன் முறையாக இந்தியாவோட பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் பண்ணது இதுதான். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான வரவு செலவு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன மாதிரியான தகவல்கள் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ யூனியன் பட்ஜெட் 2026-27. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா கைடிங் ஸ்பிரிட் அண்ட் தீம். ஸோ இந்த பட்ஜெட்டோட தீம் என்ன, அதாவது கோர் ஐடியா, மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த பட்ஜெட் ஆப்ரேட்ஸ் ஆன் 3 கோர் டியூட்டிஸ். 3 விதமான கடமைகளை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கடமைகளும் இந்தியாவை எங்கே நோக்கி கொண்டு போகுது அப்படின்னா விக்சித் பாரத், டெவலப்டு இந்தியா. ஸோ இந்தியா வந்து என்ன இலக்கு வச்சுருக்காங்க? 2047. இந்த 2047 இந்தியா வந்துட்டு விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சி அடைந்த நாடாக மாறணும் அப்படின்ற ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஏன் இந்த 2024 அப்படின்ற இயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நமக்கு சுதந்திரம் அடைந்தது 1947. ஸோ அதுலேருந்து ஒரு 100 வருஷம் 2047. ஸோ இந்த 100 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெவலப்டு நேஷனாக வரணும் அப்படின்றத நோக்கி தான் இந்தியா போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான பட்ஜெட்டாக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. சரி, இந்த பட்ஜெட்டுக்கான தீம் என்ன, இந்த பட்ஜெட் யார் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்கன்னு பாருங்கள். யுவசக்தி டிரைவன் பட்ஜெட். அதாவது யுவசக்தினா யார்? இளைஞர்கள். ஸோ இளைஞர்களை நோக்கிய பட்ஜெட் எதுக்காக அப்படின்னா விக்சித் பாரத். அப்போ இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும் அப்படின்னா யாரோட பங்களிப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இளைஞர்களோட பங்களிப்பு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் யாரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றத தீமாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் யுவசக்தி டிரைவன் பட்ஜெட். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 3 விதமான கடமைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கடமைகள் தான் இந்தியாவை வந்துட்டு விக்சித் பாரத்துக்கு கூட்டு போக போகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த 3 விதமான கடமைகள் என்னென்னு சொல்கிறான்னு பாருங்கள். ஆக்சலரேட் அண்டு சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, அதாவது தீவிரமான மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி. ஸோ ரொம்ப அதிகமான பொருளாதார வளர்ச்சியாக இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருந்துடக்கூடாது, அது வந்து லாங் டைமாகவும் இருக்கணும். அதுதான் ஆக்சலரேட் அண்டு சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2வது ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன் அண்டு பில்டு பீப்புள்ஸ் கெப்பாசிட்டி, அதாவது மக்களோட விருப்பங்களை அறிந்து ஸோ அந்த விருப்பங்களின் அடிப்படையில் அவங்கள டெவலப் பண்ணணும். ஸோ இந்தியா வந்துட்டு மக்களோட விருப்பங்களை புரிஞ்சிக்காமல் அவங்களோட திட்டங்கள் மூலமாக மக்களை டெவலப் பண்ணணும் அப்படின்றத தாண்டி இப்போ என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு எதெல்லாம் விருப்பம் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதன் வழியில் மக்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன் அண்டு பீப்புள்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்றது சொல்ல வராங்க. இந்த லாஸ்ட் ஒன் என்ஷூர் இன்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை என்ன சொல்லிப்பாங்கன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ். அதாவது இந்த மாதிரி டெவலப் ஆகிற இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டுமே அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமே இந்த பொருளாதாரம் இருக்கக்கூடாது. இந்தியாவோட பொருளாதாரம் அல்லது இந்தியாவோட வளர்ச்சின்றது அனைவருக்குமானதாக இருக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் காசு இருக்குது அப்படின்னா ஒரு 10 பேர் ஒரு பணக்காரங்க இருந்து ஸோ அவங்ககிட்ட இருக்கிற காசு மட்டும் இந்தியாவோட காசுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்போ இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அனைவருக்குமானதாக இருக்கணும். அனைவரும் வளர்றது மூலமாக இந்தியா வளரணும், இந்தியா வளர்றது மூலமாக அனைவரும் வளரணும் அப்படின்றத 3வது கடமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கடமைகளை தான் 2024 பட்ஜெட்டில் நிதியமைச்சர் வந்து பேசியிருப்பாங்க. இந்த ஸ்லைடில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் எஸ்டிமேட், அதாவது மொத்த பட்ஜெட்டுக்கான செலவின மதிப்பீடு. அது 2026-27 அப்கமிங். அது எப்போவுமே பட்ஜெட்டுன்றது முடிஞ்ச வருஷத்துக்கு கிடையாது, முடிஞ்ச வருஷத்தில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ற சொல்கிறது தான் எக்கனாமிக் சர்வே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அப்கமிங் இயர், அதாவது அடுத்த நிதியாண்டில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், எவ்வளோ செலவுகள் இருக்கும், வரவு எவ்வளோ வரும் அப்படின்றத கணிச்சு சொல்கிறது தான் பட்ஜெட்டு. ஃபஸ்ட்டு அந்த எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்குமான அந்த கோர் டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் 2026-27 இந்த 2026 ஏப்ரல் 1 அடுத்த 2027 மார்ச் 31 இதை தான் நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நிதியாண்டில் இந்தியாவுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 53.5 லட்சம் கோடி, அதாவது 53 லட்சம் கோடி வந்து இந்தியாவுக்கு வந்து செலவுகள் இருக்குது. அது செலவுகள் என்ன செலவு? நம்ம மானியம் கொடுக்குறோம், உதவி திட்டங்கள் கொடுக்குறோம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் சேர்த்து நமக்கு 53.5 லட்சம் கோடி வந்து
ஒரு வருஷத்தில் செலவாகுது, அவ்வளோ செலவு பண்ணுற ஒரு நாடு தான் இந்தியா அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்த ஸ்லைடில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இது முந்தைய மதிப்பீட்டை விட, அதாவது முந்தைய மதிப்பீடுனா போன வருஷம் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்களே, அதில் ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த எஸ்டிமேஷனை விடையும் இது 7.7% அதிகமாக செலவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்தியா வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மக்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஒரு ஸ்லைடு பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. சரியா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான அந்த நம்பர்ஸ் மட்டும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவுக்கான மொத்த பட்ஜெட் அவுட்லேன்னா என்ன, இந்த ஒரு வருஷத்துக்கான நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், என்னென்ன காரணத்துக்காக செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற மொத்த அமௌண்ட்டு தான் இந்த 53.5 லட்சம் கோடி அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த 53.5 லட்சம் கோடியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு பாருங்கள். இது நமக்கு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குறது இது ஒரு ஏரியா. 12.20 லட்சம் கோடி, அதாவது ரோடு, ரயில்வே, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்தியாவோட உட்கட்டமைப்பை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 12.20 லட்சம். இது என்ன சொல்லுவாங்கன்னா மூலதன செலவீடம் சொல்லுவாங்க, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதற்கு செலவு பண்ணுறதன் மூலமாக இந்தியாவோட மறைமுகமான growth இருக்கும். இப்போது மிகப்பெரிய ரோடு போடுறாங்க, சின்னதாக இருந்த ரோட மிக பெருசாக போடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நிறைய வாகனங்கள் போட முடியும். நிறைய வாகனங்கள் போனால் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக போக முடியும். அப்போ சீக்கிரமாக போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன ப்ராஃபிட்டு? அதிகமான உற்பத்தி வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி மறைமுக வளர்ச்சிக்கு உதவி செய்வது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்லே. அப்போ இந்தியா வந்துட்டு தன்னுடைய மூலதன செலவீட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12.20 லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இந்த 28.67 லட்சம் இது என்னென்னு பார்க்குறோம். ஸோ இந்தியாவுக்கு வர்ற வரி வருவாய். சரி, இந்தியாவுக்குள்ளே வர்ற வருமானம் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்குன்னு ஒரு காசு இருக்கு இல்லையா, அதை 2 விதமாக பிரிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளை எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 வருதுன்னா, ஒரு நீங்கள் வேலை செய்யறது மூலமாக அதில் ஒரு சில அமௌண்ட் வரும், இல்லை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் மூலமாக அமௌண்ட் வரும். ஸோ அமௌண்ட் வரதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கு வர்ற வருமானத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ வரி மூலமாக எவ்வளோ வருமானம் வருது, வரி இல்லாமல் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதில் இந்தியாவுக்கு அதிகமான வருமானம் வரி மூலமாக தான் வருது, டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் ரெவன்யூ மூலமாக 1 இயரில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 28.67 லட்சம் கோடி. ஓகே, அப்போது வரி அல்லாத வருமானத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்தியாவுக்கு வர வருமானம் எவ்வளோ அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டோட்டல் ரெசிப்ட் வருவாய். ஸோ இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு வர்ற வருவாய் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 36.52 லட்சம் கோடி. அதில் டேக்ஸ் ரெவன்யூ மட்டும் 28.6 லட்சம் கோடி. ஆனால் எவ்வளோ செலவு இருக்குது நமக்கு? 53.47 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட 2026லேருந்து 27 வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருவாய் வருன்றதை கால்குலேட் பண்ணால் 36 லட்சம் தான் வருமானம் வருது, 36 லட்சம் கோடி. ஆனால் எவ்வளோ செலவு வருதுன்னு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ செலவு வருது? 53.47 லட்சம் கோடி. அப்போது இந்த செலவை சமாளிக்கணும்னா நமக்கு இந்த காசு பத்தாது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? கடன் வாங்க வேண்டியிருக்கு. எவ்வளோ கடன் வாங்க வேண்டியிருக்கு? 15.41 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துக்கு இந்தியா, அதாவது இந்த வருஷத்துக்கு சரியா இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 15.41 லட்சம் கோடி கடன் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் டெபிசிட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்கனாமிக் டேர்ம், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குற ஒரு டேர்ம். ஃபிசிக்கல் டெபிசிட் என்ன? வருவாய் பற்றாக்குறை. அதாவது செலவை சமாளிப்பதற்காக நம்மக்கிட்ட இருக்கிற வருமானத்தில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட 53 லட்சம் கோடி செலவு இருக்குது, ஆனால் வருமானம் 36 லட்சம் கோடி தான் வருதுன்றப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 15 லட்சம் கோடி தேவைப்படுது இல்லையா. இதை என்ன சொல்லுவாங்க? வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃபிசிக்கல் டெபிசிட். ஓகே, ஸோ இந்த ஃபிசிக்கல் டெபிசிட்டு இந்தியாவோட ஜிடிபியில் எடுத்துட்டோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கவர் பண்ணுதுன்னா 4.3% கவர் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. ஸோ இந்தியாவோட ஃபிசிக்கல் டெபிசிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. 4.3%. எதில் 4.3%? இந்தியாவோட ஜிடிபி நம்ம பார்த்தோம் இல்லையா போன கிளாஸில். இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ இப்போது? IMFோட ரிப்போர்ட் படி 2026 ஏப்ரலில் 4.15 ட்ரில்லியன். ஸோ அதில் 4.3% நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதில் பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக தொகை ஒதுக்கியிருக்கோம். 7.85 லட்சம் கோடி ரூபாய் தொகையை ஒதுக்கியிருக்கோம். சரியா? ஸோ அங்கே பார்த்தது அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12.20 லட்சம் கோடி நம்ம ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர்ஸை நீங்கள் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகாது. ஸோ என்ன ரீசெட் அப்படின்னு புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது. ஓகே, அடுத்து நெட் டேக்ஸ் ரெசிப்ட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான். சரி, அதாவது இந்தியாவுக்கு வரி மூலமாக எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 28.7 லட்சம் கோடி. ஸோ மொத்தம் 36.5 லட்சம் கோடின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் அதிகமாக வர்றது வரி வருமானம் தான். அந்த வரி வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 28.7 லட்சம் கோடி வந்து வரி மூலமாக நமக்கு வருமானம் வருது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து ஃபிசிக்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ வருவாய் பற்றாக்குறை சொன்னேன். வருவாய் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை. ஃபிசிக்கல் டெபிசிட்னா நிதி பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட்னா தான் வருவாய் பற்றாக்குறை. நான் மாற்றி சொல்லிட்டேன்.
ஸோ அதுக்கு பேர் ஃபிசிக்கல் டெபிசிட். ஃபிசிக்கல் டெபிசிட்னா என்ன? எனக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு, எனக்குன்னா இந்தியாவுக்கு, சரி, இந்தியாவுக்கு அரௌண்ட் நான் ஒரு அப்ராக்சிமேஷனில் சொல்கிறேன், 36.5 லட்சம் கோடி இந்தியாவுக்கு வருமானம் வருது. ஆனால் அதே ஒரு வருஷத்தில் எவ்வளோ செலவு வருது? 53.5 லட்சம் கோடி கிட்ட செலவு வருது. சரியா? ஓகே. ஸோ அப்போது எவ்வளோ நமக்கு செலவுக்கு வருமானத்துக்கு கேப் இருக்குன்னா ஒரு 15 லட்சம் கோடி அரௌண்ட் கேப் இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க? நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. பட் நிதி பற்றாக்குறை எப்போவுமே அமௌண்ட்டில் கேட்க மாட்டாங்க, பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள், 4.3%. எதில் 4.3%? இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், ஜிடிபியில் 4.3%. ஸோ இப்போ இது எவ்வளோ வேணாலும் இருக்கலாமா அப்படின்னா அங்கே தான் என்ன சொல்கிறாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அதாவது 3.5%. இந்தியா வந்து தன்னுடைய ஜிடிபியில் முடிஞ்ச வரைக்கும் 3.5%க்குள்ளே கடன் வாங்குற அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கடன் வாங்கினீங்கன்னா அது நமக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கலை உருவாக்கிடும்னு சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நம்ம அந்த ஸ்டேட்டஸில் வர முடியல. ஏன்னா நமக்கு காசு நிறைய தேவைப்படுது. அதுக்காக நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு பட்ஜெட் அப்படின்றது நமக்கு புதுசாக டேம் கிடையாது. நம்மளே வீட்டில் ஒரு மாதம் சம்பளம் வாங்குறோன்னா ஒரு பட்ஜெட் போட்டு தானே ரன் பண்ணுறோம். ஆனால் நம்ம வீட்டில் போகிற பட்ஜெட்டுக்கும் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ போகிற பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த மாதம் ஒரு 20,000 சம்பளம் வருது அப்படின்னா நான் அந்த 20,000க்கு பட்ஜெட் போடுவேன். சப்போஸ் எனக்கு அடுத்த மாதம் 10,000 தான் வருது, 20,000ல் பாதி 10,000 தான் வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த 10,000க்கான பட்ஜெட்டை குறைச்சிப்பேன். எனக்கு எதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகளோ அதுக்கு மட்டும் நான் செலவு பண்ணிவிட்டு என்னுடைய பட்ஜெட்டை நான் என் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சுருக்கிப்பேன். பட் ஒரு மாநிலமோ ஒரு நாடோ அப்படி பண்ண முடியாது. இப்போ இந்தியாவுக்கு வருமானம் 36.5 லட்சம் தான் வருதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்குற மானியத்தையோ விவசாயிகளுக்கு கொடுக்குற கடனையோ அல்லது ஒரு உதவி திட்டத்தையோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ரேஷன் பொருட்களையோ குறைக்க முடியுமா? முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நாடோ ஒரு மாநிலமோ போகிற பட்ஜெட்டு, அதாவது வருமானத்தை வச்சு போகிற பட்ஜெட் கிடையாது, அது முழுக்க முழுக்க செலவினத்தை வச்சு போடுற பட்ஜெட். அப்போ அதுக்கு என்ன பண்ண மாதிரி இருக்கும், நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும். அதனால் நமக்கு அந்த நிதி பற்றாக்குறையை சடனாக அவங்க சொன்ன மாதிரி உடனே ஒரே வருஷத்துலேயே 3.5க்குள்ளே கொண்டு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணணும். இப்போதைக்கு இதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். போன டைம் 2025-26 அந்த ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு அந்த நிதி பற்றாக்குறை 4.4% இருந்துச்சு. அதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 3.5% கொண்டு வரும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த 3.5% தான் ஒரு லிமிட்டு. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு. அதே மட்டும் இல்லை, இந்த 3.5க்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலோகேஷன், பொது மூலதன செலவு. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன சொல்லுவாங்கன்னா மூலதன செலவினம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, இந்தியாவுக்கு வர்ற வருமானத்தை நான் ரெண்டாக பிரித்தோம். எப்படி பிரித்தோம்? வரி வருமானம், வரி அல்லாத வருமானம். அதே மாதிரி இந்தியாவுக்கான செலவையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வருவாய் செலவினம், மூலதன செலவினம்னு ரெண்டாக பிரிக்கலாம். அது என்ன வருவாய் செலவினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதை கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ இது எடுத்துக்கோங்களேன், ஒரு 100 நாள் வேலை திட்டம். இப்போ கூட விபிஜி ராம்ஜின் பேர் மாற்றுறாங்க இல்லையா, ஒரு 100 நாள் வேலை திட்டம் எடுத்துக்கோங்க. ஒரு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, விவசாயிகளுக்கு மானியத்தை எடுத்துக்கோங்க. இல்லை அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம மாதம் மாதம் வருஷம் வருஷம் கொடுத்தே ஆகணும். எந்த ஒரு ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாமல் கொடுத்தே ஆகணும் இல்லையா? இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வருவாய் செலவினம்னு சொல்லுவாங்க. இதை நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. தென் இன்னொன்று மூலதன செலவினம். மூலதன செலவினம்ன்றது நம்மளுடைய உட்கட்டமைப்பை டெவலப் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுற செலவு. ஒரு பாலம் கட்டுறதோ, ஒரு துறைமுகம் கட்டுறதோ, ஒரு ஏர்போர்ட் கட்டுறதோ, ஒரு ரோடு போடுறதோ, இது எல்லாமே இதில் வரும்னா மூலதன செலவினத்தில் வரும். அப்போ இந்த மூலதன செலவினத்துக்கு நம்ம செலவு பண்ண யோசிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம மூலதன செலவினத்துக்கு செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரம் டெவலப் ஆகும். இப்போ ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு கட்டினா நமக்கு செலவாகுமே யோசிக்கக்கூடாது. அந்த ஏர்போர்ட் கட்டி அதன் மூலமாக நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மூலதன செலவினம். ஸோ அந்த மாதிரி மூலதன செலவினத்துக்கு இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ தொகை நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். 12.20 லட்சம் கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமான தொகை தான். ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நாட்டோட மூலதனத்தை டெவலப் பண்ணணும். அதாவது எல்லாத்தையுமே ப்ரைவேட்டுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலாயிரும் இல்லையா? ஸோ அதனால் இந்தியாவை தன்னுடைய மூலதனத்தை டெவலப் பண்ணுன்றதுக்காக 12.2 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்லைடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஷார்ட்டாக கேப்எக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு என்னென்ன மாதிரியான முக்கியமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த அமௌண்ட்டை தாண்டி பண மதிப்புகளை மட்டும் தாண்டி வேறு என்னென்ன மாதிரியான முக்கியமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பயோபார்மா சக்தி ஸ்கீம், பயோபார்மா சக்தி திட்டம். இந்த திட்டத்துக்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மட்டும் பாருங்கள் 10,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எதுக்காக?
பயோலாஜிக்ஸ் மற்றும் பயோசிமிலர்ஸ் மருந்து தயாரிப்பில் இந்தியாவை உலகளாவிய மையமாக மாற்ற. அதாவது மருந்து தயாரிப்புலையும் சரி, பயோலாஜிக்ஸ் மருந்து ஏற்றுமதி பண்ணுறதுலையும் சரி, இந்தியா வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 வரணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பயோ ஃபார்மா சக்தி ஸ்கீம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு மருந்து இது அப்படி தயாரிக்கிறதுனால என்னாகும்? ஸோ இந்தியாவில் அதிகமான மருந்து தயாரிக்கிறதுனால நம்ம மருந்து பொருளுக்கு வேறு ஒரு நாட்டை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்மளே உள்நாட்டில் தயாரித்தோம் அப்படின்னா இந்த இம்போர்ட் டேக்ஸ், எக்ஸ்போர்ட் டேக்ஸ் அந்த மாதிரி டேக்ஸ்லாம் வராது. ஸோ அனைவருக்கும் குறைந்த விலையிலே மருந்துகள் கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, மருந்து தயாரிப்பில் இந்தியா வந்துட்டு ஒரு முக்கியமான ஹப்பாக வரணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி 5 வருஷத்துக்கு 10,000 கோடி ஒதுக்கியிருப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு பேர் தான் பயோ ஃபார்மா சக்தி ஸ்கீம். ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து ரேர் எர்த் காரிடர்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இன்க்ளூடிங் தமிழ்நாடுனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால அதில் இன்க்ளூடிங்கிற மாதிரி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ரேர் எர்த் காரிடர்ஸ்னால் என்ன அப்படின்னா அரிய வகை கனிம வழித்தடங்கள். ஸோ இந்தியாவில் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4 மாநிலங்களில் அரிய வகை கனிம வழித்தடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அந்த 4 மாநிலங்கள் என்னன்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. அப்படியே மேலேருந்து வந்தோன்னா ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இந்த 4 கடலோர மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கடலோர மாநிலங்களை ஒட்டி என்ன ஒரு வழித்தடம் அமைக்கிறாங்க, ஒரு பாதை அமைக்கிறாங்க. அந்த பாதைக்கு பேர் தான் ரேர் எர்த் காரிடர்ஸ். ஸோ எதுக்காக இந்த பாதை அமைக்கிறாங்க, எதுக்காக இந்த காரிடர் அமைக்கிறாங்கன்னா கனிம வளங்கள், அரிய வகை கனிமங்களின் செயலாக்கம் மற்றும் உற்பத்தியை மேம்படுத்த. அதாவது அதிகமான கனிம வளங்கள் இந்த 4 மாநிலங்களில் இருக்குது, அந்த கனிம வளங்களை நம்ம நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வழித்தடங்கள் அமைக்கிறாங்க. சரி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த மாதிரியான ரேர் எர்த் காரிடர்ஸ் அமைச்சு அந்த கனிம வளங்கள் எடுக்கிறது மூலமாக என்ன ப்ராஃபிட்டு அதிகமான. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுக்கிற கனிமங்கள் எல்லாமே ஒரு விமானம் தயாரிக்கவோ, விமானம் பொருட்கள் தயாரிக்கவோ, ஒரு ஏவுகணை இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கவோ, அல்லது ஒரு அந்த சேட்டலைட் மாதிரியான விஷயங்கள் தயாரிக்க. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வேறு ஒரு நாட்டை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நாட்டிலே கனிம வளங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியம், இந்தியா கனிம வளங்கள் இல்லாத நாடு கிடையாது, வளங்கள் குறைந்த நாடு கிடையாது. இந்தியாவில் அதிகமான கனிம வளங்கள் இருக்குது, ஆனால் வளங்களை சரியாக பயன்படுத்தாத நிலை இந்தியாவில் இருக்குது. இந்தியாவோட ட்ராபேக் அதுதான். ஏன்னா இதெல்லாம் சில டைமில் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் வளங்கள் குறைவாக இல்லை, வளங்களை நம்ம சரியாக பயன்படுத்தலை. ஸோ இப்போ வளங்களை சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மாதிரியான பொருட்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்குது, ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா பேட்ரி. அப்போ அந்த பேட்டரி நம்ம தயாரிக்கமா? இல்லை, பெரும்பாலும் சீனாவை சார்ந்து தான் இருக்கும். ஸோ பேட்டரிக்கு மெயினாக என்ன தேவைப்படுது, லித்தியம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி லித்தியம், அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிசைல், ஒரு அணுசக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தயாரிக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது, அந்த யுரேனியம், தோரியம் போன்ற அணுசக்தி வாய்ந்த தனிமங்கள் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் இல்லையானா இருக்குது, சரியா, பட் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலை. ஸோ அப்போது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வழித்தடத்தின் மூலமாக எங்கெங்கெல்லாம் அதிகமாக அந்த கனிம வளங்கள், ரொம்ப முக்கியமான கனிம வளங்கள், அதுதான் ரேர் எர்த் எலமெண்ட் சொல்லுவாங்க, அரிய வகை மண் தாதுகள், அதெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு வழித்தடம் போட்டு அதை எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அதை ஈஸியாக லாஜிஸ்டிக் கொண்டு போகிற அளவுக்கு எல்லா சிச்சுவேஷன் அங்கே இருக்கணும். அதுதான் அந்த காரிடர்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே, ஸோ எங்கே உருவாக்குறாங்கன்னா ஒடிசா, கேரளா, ஆந்திரா பிரதேஷ், தமிழ்நாடு. அடுத்து யூனியன் பட்ஜெட்டில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 லான்ச்டு டு எக்ஸ்பேண்ட் டொமஸ்டிக் ரா மெட்டீரியல் சப்ளை செயின். ஸோ இந்த செமிகண்டக்டர் 2.0 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து அந்த குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. செமிகண்டக்டர்னா சிம்பிளாக சொல்ல எலக்ட்ரானிக் பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு கேமராலேருந்து. ஸோ நம்ம மேக்ஸிமம் இப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் பொருட்கள் தான் இல்லையா? முன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஒரு டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பஸ்ஸிலே போனால் கூட, பஸ்ஸிலே இப்போ எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, ஒரு டிக்கெட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு ஜிபே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலான உலகத்தில் வாழும்போது, அப்போ டிஜிட்டல் பொருட்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, குறை கடத்திகள், செமிகண்டக்டர் தேவைப்படுது. ஆனால் உண்மையிலே இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கானா? கிடையாது. என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு பெரும்பாலும் சீனா மாதிரியான வேறு நாடுகளை சார்ந்து இருக்கிற மாதிரி தான் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் பொருட்களுக்கான ரா மெட்டீரியலை நம்மளே தயாரித்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை முழுக்க நம்மளே உற்பத்தி செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0. ஓகே, பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செமிகண்டக்டர் மற்றும் அதற்கான மூலப்பொருட்கள் விநியோக சங்கிலியை உள்நாட்டிலேயே பலப்படுத்த. ஸோ ஒரு ரா மெட்டீரியல் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேறு ஒரு நாட்டை சார்ந்திருக்கக்கூடாது, முழுக்க நம்ம நாட்டிலே தயாரிச்சுக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 வந்துட்டு தொடங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து யூனியன் பட்ஜெட் 2026-27 எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ், மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் குறைந்தபட்ச மாற்று வரி
திருத்தம். ஓகே. ஸோ என்ன சொல்லலாம் பாருங்கள், குறைந்தபட்ச மாற்று வரி இறுதி வரியாக மாற்றப்பட்டு அதன் தற்போதைய விகிதம் 15% 14% குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த குறைந்தபட்ச மாற்று வரினா என்ன, இது யாரோட தொடர்புடையது அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தொடர்புடையது. ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போக்கப்போ இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா சில சலுகைகள் கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க. ஸோ இந்த சலுகைகள் மானியங்களை மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு டேக்ஸே பே பண்ணாமலே அந்த ஒரு வருஷத்தை ஓட்டிடுவாங்க. ஸோ இந்தியா கொடுக்குற சலுகைகள் மானியங்கள்லாம் வச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு இப்படிலாம் கணக்கு காட்டி டேக்ஸே கட்டாமல் சமாளிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் இவ்வளோ டேக்ஸாவது கட்டணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இது யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா பெரிய நிறுவனங்களுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த மாதிரி மானியங்கள் அதுக்கப்புறம் ஒரு லாஸை கணக்கு காட்டுறது, ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நிறுவனம்னா அவங்களுடைய மொத்த அந்த டர்ன் ஓவரில் ஒரு 15% டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது தான் இந்த மேட்டு, மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ். மினிமம் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருந்துச்சு. ஸோ அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1% குறைச்சி 15% 14% குறைச்சிருக்காங்க. ஸோ இது அந்த பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு லாபம் இல்லையா, அவங்களுடைய கணக்குப்படி 1% அதுவே வந்து லட்சம் கோடி அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி வரும்போது அந்த காசை அவங்க என்ன பண்ணலாம், ஊழியர்களுக்கு செலவு பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் சரியா. அப்போ மேட்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி 15% இருந்துச்சு, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 14% குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அடுத்து பாருங்கள், யூனியன் பட்ஜெட் 2026-27 அடுத்து நம்ம பார்க்குறது எஸ்எம்இ க்ரௌத் ஃபண்ட். ஓகே. ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ இருக்காங்க இல்லையா, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். ஸோ இவங்களை வேர்ல்டு சாம்பியன், உலகளாவிய சாம்பியன்களாக மாற்றுவதற்காக 10,000 கோடி செலவில் ஒரு தொகை ஒதுக்கியிருக்காங்க. அந்த தொகைக்கு வைக்கிற பேர் தான் எஸ்எம்இ க்ரௌத் ஃபண்ட். அதாவது ஆக்சுவலாக எம்எஸ்எம்இன்னு வர்றதுக்கு அந்த எம் மட்டும் இல்லாமல் எஸ்எம்இன்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த எஸ்எம்இயை க்ரௌத் பண்ணுறதுக்காக 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் எஸ்எம்இ க்ரௌத் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போது நம்ம எம்எஸ்எம்இனா யாருன்னு பார்க்கணும் சரியா, ஏன்னா அந்த எம்எஸ்எம்இயை பேஸ் பண்ணி நமக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இனா என்னன்னு தெரியணும். சரி, தமிழில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இங்கிலீஷில் பாருங்கள் மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ மைக்ரோனா யார், ஸ்மால்னா யார், மீடியம்னா யார், இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்லாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது சரியா, அதாவது ஒரு நிறுவனம் 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதன் மூலமாக 10 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, வருமானம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் எதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னா மைக்ரோ, சிறு அப்படின்ற கான்செப்ட் கீழே வந்துடுவாங்க. சிறு நிறுவனங்கள் சரியா, சிறுனா மைக்ரோ 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து 10 கோடி ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு சிறு. சிறு குறு நிறுவனங்கள் சொல்லலாம் இல்லையா, ஸ்மால் நிறுவனங்கள்லாம் யாருன்னு பாருங்கள், 25 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ அதுலேருந்து 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைக்ரோன்றது இருக்கிறதுலே சின்னது மைக்ரோ, அதுக்கப்புறம் ஸ்மாலு, அதுக்கப்புறம் மீடியம். மைக்ரோன்றவங்க 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் எல்லாத்தையும் இன்ட்டு 4 போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்களேன், அதோட 4 மடங்கு ப்ராஃபிட் எடுப்பாங்க, 10 கோடி. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்க மைக்ரோ. அதுக்கடுத்து 25 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதோட 4 மடங்கு எவ்வளோ, 100 கோடி. ஸோ 100 கோடி ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஸ்மாலு. மீடியம்னா யார், 125 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதோட 4 மடங்கு எவ்வளோ, 500 கோடி. ஸோ இப்போ 125 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து 500 கோடி ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா ஸோ அவங்க எதில் வந்துடுவாங்க, மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கான்செப்ட் கீழே வந்துடுறாங்க சரியா. ஓகே. ஸோ இதுதான் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான ஒரு கிரிட்டீரியா. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் ஒருத்தங்க 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 100 கோடி ப்ராஃபிட் எடுத்துட்டாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டாலும் அவங்க எதில் வந்துடுவாங்க, ஸ்மாலில் வந்துடுவாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட அவங்க அடுத்த இதுக்கு டெவலப் ஆயிடுவாங்க சரியா. ஓகே. ஸோ எதுக்காக நம்ம இதை இவ்வளோ டெப்த்தாக பார்க்குறோன்னா, ஸோ இப்போதைக்கு இந்தியா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது யாருன்னா எம்எஸ்எம்இ தான். பொருளாதாரத்துக்கு ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது எம்எஸ்எம்இ. இந்த சிறு குறு நிறுவனங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெக்னாலஜியும் டெவலப் பண்ணுறோம், பொருளாதாரத்தையும் டெவலப் பண்ணுறோம். இதுக்காக நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று இவங்களுக்குன்னு லோன் தர்றதுக்கே தனியாக ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு பேர் தான் முத்ரா யோஜனா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. எம்எஸ்எம்இ அதாவது பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வங்கி கடன் தருவதற்கான திட்டம் தான் இந்த முத்ரா யோஜனா சரி. இதன் மூலமாக 10 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கலாம் அப்படின்னு இருந்தது, சமீபத்தில் 20 லட்சம் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்கலாம், இந்த முத்ரா யோஜனா எதுக்காக அப்படின்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வங்கி கடன் வழங்குவதற்காக, அதாவது பிணை இல்லாத வங்கி கடன் வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் முத்ரா யோஜனா திட்டம் சரி. ஓகே. ஸோ இப்போ எம்எஸ்எம்இனா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தொகை தான் எம்எஸ்இ ஃபண்டு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகே. அடுத்து டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் அவுட்லே, அதாவது விவசாயிகளுக்கு
ஒருங்கிணைந்த சேவை தளத்தை உருவாக்க. அதாவது என்ன சொல்கிறது, விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது பயிர் கடன் பிரச்சனைகள் இருக்கும், இல்லைனா மழை வெள்ளத்தின் மூலமாக பயிர்கள் வந்து நாசமாகும், இல்லை அவங்களுக்கு மானியம் தேவைப்படும், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும், என்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்தலான்ற ஒரு சப்போர்ட் தேவைப்படும், இல்லை அந்த விவசாயத்துக்கான அந்த டிராக்டர் மாதிரியான வாகனங்கள் உபகரணங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இந்த ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வெப்சைட்டு இருக்குது தான், இந்தியாட்ட இருக்குது. பட் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அவங்க சர்ச் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு விவசாயிகளுக்கு பெரிய நாலேஜ் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரே ஆப்பில் அல்லது ஒரே ஒரு வெப்சைட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க எவ்வளோ தொகை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அரௌண்ட் 4500 கோடி ரூபாய் வந்துட்டு தொகை ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை தளத்தை உருவாக்குவதற்காக மட்டுமே. சரி, இதன் அடுத்து ஸோ விவசாயிகளுக்கு அது பண்ணுறதோடு இல்லாமல் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்கறதுக்கும் கவர்மெண்ட் வந்து தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026-27 இந்த நிதியாண்டில் வேளாண் கடன் இலக்கு எப்போதும் இல்லாத வகையில் 22 லட்சம் கோடி, அதாவது விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக மட்டுமே எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 22 லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, இது வரைக்கும் இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முதல் முறையாக 22 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடன் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக விவசாயிக்கு வந்துட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு என்கரேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அதன் மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பொருளாதாரம் டெவலப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட பொருளாதாரமும் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்டு கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க. 22 லட்சம் கோடி வேளாண் கடன் இலக்கு. இதன் அடுத்து கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன், அத்தியாவசிய கனிமங்களுக்கான சுங்க வரி விலக்கு. ஃபுல் கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அதாவது 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் ரொம்ப முக்கியமான கனிமங்கள் சொல்லுவாங்க. சரி, அதான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு லித்தியம், கோபால்ட்டு. இந்த லித்தியம்லாம் ஏன் முக்கியம் நமக்கு தெரியும். இப்போ செல்ஃபோன் பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக்கு எல்லா பேட்டரிலையுமே யூஸ் பண்ணுற முக்கியமான கனிமம் இது லித்தியம். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான கனிமங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட் டேக்ஸை, அதாவது இந்த இறக்குமதி வரியை வந்து சுங்க வரி, சரியா, இந்த வரியை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்கள், வேறு ஒரு ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரேர் எர்த் எலமெண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவில் இருத்தாலுமே நம்ம இந்தியாவில் அது உற்பத்தி பண்ணுறதில்ல, வேறு நாடுகள்லேருந்து தான் வாங்குகிறோம். ஸோ அப்படி வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வேறு நாட்டிலேருந்து வருதுன்னா அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் போடுவோம் இல்லையா. அந்த டேக்ஸ் யாரை பாதிக்கும், அவங்கள பாதிக்கும். அதே மாதிரி டேக்ஸ் போடும்போது வாங்குறவங்களையும் பாதிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஸோ அப்படி பாதிக்கும் போது என்ன ஆகுனா பொருளோட விலை அதிகரிக்கும் இல்லையா. ஸோ அப்படி அதிகரித்ததுன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் காருக்கு மாற மாட்டாங்க, இன்னமும் பெட்ரோல் காரு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றதுனால அந்த டேக்ஸை கட் பண்ணுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸுக்கு கட் பண்ணுறாங்க. அதாவது 25 மினரல்ஸ்க்கான டேக்ஸை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மினரல்ஸை கட் பண்ணும்போது அதுக்கான விலை குறையும். ஸோ அப்போது இந்த எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் பைக்கு இதுக்கான விலை குறையும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பூஸ்ட் இவி ப்ரொடக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும்னா அதுக்கான ரா மெட்டீரியலுக்கான அந்த டேக்ஸை கம்மி பண்ணணும் இல்லையா. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸோட டேக்ஸை கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட உற்பத்தி அதிகமாகும், அந்த இம்போர்ட்டும் அதிகமாகும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸோட உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஸோ அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.